அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. நாளைய தினத்தை யாருமே தவற விட்டுடாதீங்க. அதாவது ஆடி மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை மிகவும் அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதும் நீங்கணும், பணப்பிரச்சனை தீரணும், கடன் பிரச்சனை தீரணும், இது போல் எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் இந்த ஒரு எளிய வழிபாடு பண்ணணும். அதாவது ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தில் ஒரு நம்பரை எழுதி உங்கள் வீட்டில் வைக்க போகிறீங்க, அவ்வளோதாங்க. பூஜை பண்ணணும், மந்திரம் சொல்லணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. நான்வெஜ் சாப்பிட்டாலும் தாராளமாக செய்யலாம், மாதவிடாய் காலத்துலேயும் தாராளமாக செய்யலாங்க. இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் தாங்க. அதில் நான் சொல்லக்கூடிய முறையில் ஒரு நம்பரை மட்டும் எழுதி வைங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பில்லி, சூனியம், ஏவல், கண் திஷ்டி, வேறு ஏதாவது தீய சக்திகளுடைய பிரச்சனை இருந்தாலும் அது முற்றிலும் இருந்த இடம் தெரியாமல் போகும். அதனால் நாளைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நாளைக்கு ஆடி மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. நம்ம வாழ்க்கையில் கஷ்டத்திற்கு மேலே கஷ்டம் இருக்குது, நான் எது செஞ்சாலும் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எதை தொட்டாலும் தடைகளாக இருக்குது, எந்த ஒரு விருத்தியாம்சமும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இதெல்லாம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் என்ன தான் நம்ம சாமி கும்பிட்டாலுமே நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, ஏதாவது ஒரு தீய சக்திகள் இருக்குது. பில்லி சூனியமாக இருக்கலாம், இல்லை கண் திருஷ்டியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கிரகங்களுடைய கோளாறுகளாக கூட இருக்கலாம். இதனால தான் நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்படுகிறது. இந்த கஷ்டத்தில் இருந்து நம்ம முழுமையாக தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு இந்த ஒரு எளிய வழிபாடு, பூஜை மந்திர விரதம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு மண்ணாலான பிளேட் எடுத்துக்கோங்க. மண்ணால் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் சில்வர் பிளேட்டாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த பீங்கானில் இருக்கிற பிளேட்டு கூட இருந்தாலும் ஓகே தான், எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பை நிறச்சிக்கோங்க. அப்படி கல்லுப்பை நிறச்சிட்டு அதுக்கு மேலே நான் சொல்லக்கூடிய நம்பரை எழுதுங்க. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி முழுவதையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய அற்புதமான நம்பர். எப்பேற்பட்ட தீய சக்திகளாக இருந்தாலும் அதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அதனால் அந்த உப்புக்கு நடுவில் 0927 அப்படின்ற நம்பரை உங்களுடைய வலது கையில் இருக்கிற மோதிர விரலால் சும்மா எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் நல்லா ஒரு எலுமிச்சம்பழம், மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா ரெட் கலர் பெண்ணால் 0927 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. அப்படி எழுதிட்டு அந்த லெமனை அந்த எலுமிச்சம்பழத்தை 4ஆக கட் பண்ணுங்கள். நம்ம திஷ்டிக்கெல்லாம் கட் பண்ணுவோம் பாருங்கள், அது போல் 4ஆக கட் பண்ணுங்கள். அப்படி கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உப்பில் 0927 அப்படின்னு நம்பர் எழுதிருக்கீங்க பாருங்கள். அந்த உப்புக்கு மேலே ஒயிட் கலர் கேண்டிலில் தீபத்தை ஏற்றி வைங்க. சப்போஸ் உங்ககிட்ட கேண்டில் கிடைக்காத சூழ்நிலையாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமாக ஏற்றி அந்த உப்புக்கு நடுவில் 0927 அப்படின்னு எழுதிருக்கீங்க பாருங்கள், அதுக்கு நடுவில் வச்சுடுங்க. இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த லெமனில் நீங்கள் 0927 அப்படின்ற நம்பர் எழுதிருக்கீங்க பாருங்கள், அந்த லெமனை, அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுருக்கீங்க பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் வச்சுடுங்க. இந்த ஒரு பிளேட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் ஹாலில் வச்சுடுங்க. இப்படி வச்சுட்டு அந்த தீபம் எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டுங்க. நீங்கள் வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த தீபம் எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு உங்களுடைய டஸ்ட்பின், நீங்கள் குப்பைகள்லாம் கூட்டுவீங்க இல்லையா, ஏதாவது டஸ்ட்பின் வச்சுருப்பீங்க பாருங்கள், அந்த இடத்துல வச்சுடுங்க. இது 3 நாள் அங்கேயே இருக்கட்டுங்க. சப்போஸ் இந்த எலுமிச்சம்பழம் அழுகி போயிட்டுனா உங்கள் வீட்டில் நிறைய திஷ்டி இருக்குது, அதை அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த எலுமிச்சம்பழம் அழுகாமல் காஞ்சி போயிருந்ததுன்னா நல்ல சக்திகள் உங்கள் வீட்டில் இருக்க, எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் இல்லை அப்படின்னு அர்த்தம். 3 நாட்கள் கழித்து அந்த உப்பு, அந்த எலுமிச்சம்பழம், அந்த விளக்கு இருக்குது பாருங்கள், அகல் விளக்கு, அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போட்டுருங்க, குப்பை தொட்டியில் போட்டுட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க. இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வீட்டில் இருந்த தீய சக்திகள் அனைத்தும் விலகும். உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதும் தீர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்லைங்க, இதை தாராளமாக செய்யலாம். ஏன்னா திஷ்டிக்காக தான் நம்ம இதை செய்கிறோம். அதனால் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. அதனால் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். நம்பிக்கையோடு செய்யுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே இந்த வழிபாடை, இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் வீடு முழுவதும் இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நீங்கள் நல்ல ஒரு விஷயம், அதாவது நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.